வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகவும் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது பார்த்திங்கன்னா அவர் என்னதான் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தேர்தலில் பிரச்சாரம் பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்களுக்கு செல்ல இருந்து அதுக்கு அடுத்தது சுற்றுப்பயணம் மேற்கொள்வதோ அடுத்த கட்ட விஷயங்கள் செய்வதோ என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெரும் வாரியாக அவருக்கான ஆதரவு இந்த ஒரு தேர்தலில் நடக்கிறதா அப்படின்ற கேள்விகள் அதிகமாக எழுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் வீட்டிலே கேட்கக்கூடிய ஒரு செயலாகவே பார்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு தொகுதியில் இந்த ஒரு தேர்தலில் 40 இடங்களை வெல்லும், 40க்கு 40 நாங்கள் தான் அப்படின்றலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில தகவல்களும் விளம்பரங்களும் அப்படி இப்படின்ற கருத்து கணிப்புகளும் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட அடுத்த கட்டமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக பார்க்கப்படுகிறது என்றால், பெரும் விதத்தில் செயல்படக்கூடிய நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாடல் ஆட்சியில் பல கட்ட முயற்சிகள் இருந்தாலும் கூட தேர்தலில் அதை வைத்து அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று ஒரு யதார்த்தமாக சொல்லியிருக்கிறார்கள் நம்மளுடைய முக்கிய அங்கம். காரணம் என்னவென்றால், சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடந்தது. ஒரு காவல்துறையினர் பார்த்திங்கன்னா தற்போது பேருந்தில் ஏறி கட்டணம் கொடுக்காது அது ஒரு வீடியோ வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியது. அதன் மூலமாகவே தெரிகிறது அல்லவா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் ஒரு திட்டத்தை சொல்லிட்டால் அதனை அமல்படுத்தவோ அடுத்தடுத்து செயல்படுத்தவோ இல்லாமல் அதனை அப்படியே விட்டு விடுகிறார்கள் என்று குற்றச்சாட்டுகளும் இதன் மூலமாக எழுப்பப்பட்டிருக்கிறது. இதன் முன்னோடியாக பல திட்டங்களும் இது மாதிரி இருக்குதன் காரணமாக பெரும் விதத்தில் 2024 திராவிட மாடல் ஆட்சியை யாரும் விரும்ப போவதில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் அடுத்த கட்டமாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு சிக்கலுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் ஒரு சம்பவமாக இருக்கும் அப்படின்றதும் பார்க்கப்படுகிறது. ஒரு திறந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சாதனை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.